வாங்க 10 நிமிஷம் பேசலாம். எபிசோட் 4. என்னடா எப்பயும் இருள்ல ஒரு வெளிச்சத்தோட உட்காந்து பேசிட்டு இருப்பானே, இன்னைக்கு திடீர்னு வெளியே வந்து பேசுறானேன்னு நினைக்கிறீங்க. நான் ஏன் இவ்வளவு நாள் அந்த இருள்ல லைட்டோட பேசிட்டு இருந்தேன்னா, மிஸ்கின் ஐயா சொன்ன மாதிரி இருளுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு. அது மாதிரி என்னன்னா, இருள்ல சோகம் கஷ்டம் நிறைய பட்டிருப்போம். ஏன்னா நம்ம தனிமையா இருக்கும்போது தான் நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். துணைக்கிறப்பான் நண்பன். ஆமா, நண்பன் துணைக்கிறப்பான். ஆனா கஷ்டம் நமக்கு தான் தெரியும். அதனால நம்ம தனியா ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அந்த தனியா ஃபீல் பண்ற இடம் தான் இருட்டு. அந்த இருட்டுல இருந்து ஒரு ஒரு ஒளி வரும். அந்த ஒளி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒளின்னு சொல்லிட்டு தான் இருட்டுல இருந்து ஒரு வெளிச்சத்தோட பேசிட்டு இருந்தேன். என்ன அந்த வெளிச்சம்? அந்த வெளிச்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சோகமா இருக்கும்போதும் நம்ம கஷ்டமா இருக்கும்போதும் நம்ம அதை விட்டு மீண்டு வரோம் பாத்தீங்களா? அந்த மீண்டு வரக்கான ஒரு எனர்ஜி ஒன்று கிடைக்குது பாத்தீங்களா? நமக்கு ஒரு சொல்யூஷனோ ஒரு ஆன்சரோ, அதுதான் அந்த லைட். எனக்கு அதையெல்லாம் விட்டு வெளியே வரக்கு ரொம்ப உதவியா இருந்த புத்தகங்கள். நிறைய புத்தகங்களை பத்தி பேசலாம். ஆனா புத்தகம்னா என்ன? அது ஏன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், ஹீல் பண்ணும்? இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, சஜஸ்ட் பண்ணுவாங்க, சைக்காட்ரிஸ்ட் பாரு, அவங்கள பாரு, இவங்கள பாரு. யாரை போய் பார்த்தாலும் அவங்க ஒரு மேதாவியா இருந்தாலும் ஒரு புத்தகத்தை படிச்சு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிட்டு தான் வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. நிறைய பேரால அதை அடைய முடியாது. பிகாஸ் அதுக்கு செலவு அதிகமா இருக்கலாம், இல்லை அதை தேடி போற கூட்டம் அதிகமா இருக்கலாம், நமக்கான சொல்யூஷன் அங்கே கிடைக்காம இருக்கலாம். ஆனா இந்த புத்தகங்கள் நமக்கு அதையெல்லாம் தரும். தனியா இருக்கும்போது என்னடா தனியா இருக்குன்னு தோணும். யாராவது கூட இருக்கும்போது ஓப்பனா பேசலான்னு பார்த்தா அவங்க கிட்ட பேசுறதுக்கு தயக்கம் வரும். அந்த தயக்கமெல்லாம் சோகமா இருக்கும்போது, கஷ்டமா இருக்கும்போது யோசிக்க முடியாது. அப்படி யோசிக்காம இருக்கும்போது நமக்கு என்னென்ன எண்ணங்களோ தோணும். சில பேருக்கு கஷ்ட சைட்ல சொன்னா சாகணும்னு தோணும். சில பேருக்கு அவங்கள அழிச்சுக்கணும்னு தோணும். அவங்களையே கஷ்டப்படுத்திக்கலான்னு தோணும். இல்ல நிறைய பேருன்னு இல்லை, கம்மியா இருக்கிறவங்க மீண்டு வரணும்னு பார்ப்பாங்க. என்ன மாதிரி சொல்லலாம், இல்ல பார்த்துட்டு இருக்க உங்களை மாதிரி சொல்லலாம். மீண்டு வரக்கு உதவுறது புத்தகம். படிப்போம். நானும் படிச்சேன். படிச்சுட்டு இருக்கும்போது புத்தகம் எனக்கு என்ன சொல்லிச்சுன்னா, ஸ்டார்டிங்ல போர் அடிக்குது. அப்கோர்ஸ் சின்ன வயசுல இருந்து வளரும் போது புத்தகங்கள் எல்லாம் பார்த்தா போர் தான் அடிக்கும். என்னடா இது ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருக்கு. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட்ல இருந்து எங்கேயோ பைத்தாகரஸ், ட்ரிக்னாமெட்ரி, ஃப்ளூவன்சி, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், லேர்னிங், ரைட்டிங், ரீடிங், எங்கேயோ போச்சு படிப்பு. அந்த புத்தகங்கள்லாம் போர் அடிச்சது. இந்த புத்தகம் தனியா இருக்கும்போது என்ன சொல்லிச்சுன்னா, ஸ்டார்டிங்ல போர் அடிச்சது, போக போக ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டு போச்சு. இது இப்படி ஆச்சு, அது அப்படி ஆச்சு. என்னமோ லேர்னிங் மாதிரி இல்லை, எதையோ ஒன்று திணிக்கிற மாதிரி இல்லை. அவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு நடந்த எக்ஸாம்பிள். இந்த புத்தகத்தை வந்து டேவிட் ஆலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தோட பேர் என்னன்னா, கெட்டிங் திங்ஸ் டன், த ஆர்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ப்ரொடக்டிவிட்டி. நியூயார்க் டைம்ஸோட பெஸ்ட் செல்லிங் ஆத்தராமா இவர் இந்த புத்தகத்துல என்ன எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ் மட்டும்தான் எழுதிட்டே வந்திருக்காரு. அப்புறம் எனக்கு வந்து அவருக்கு நடந்த இன்சிடென்ட் நமக்கு என்னடா புரியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் அப்படியே புரியாம, ஐ மீன் இதுக்கு முன்னாடி 2-3 புத்தகம் படிச்சேன். ஆனா இந்த புத்தகத்தை பத்தி பேசுறேன். ஏன்னா இது ரீசெண்டா படிச்சுட்டு இருக்குது. இது அப்படியே போகுது அவரோட எக்ஸ்பீரியன்சஸ். நம்ம தனியா இருப்போம், கஷ்டமா இருக்கும்னு சொன்னேன்ல, அந்த வெளிச்சம் இங்கதான் வருது. ஒவ்வொன்றா சொல்ல 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 நம்மளோட கனெக்ட் பண்ண நான் ஆரம்பிக்கிறேன். புத்தகத்தோட என் வாழ்க்கைய, அவர் எழுதின எக்ஸ்பீரியன்ஸோட என்ன நான் சேர்த்துட்டு இருக்கும்போது நிறைய ஞாபகங்கள் வருது. இந்த மாதிரி ஞாபகங்கள்னா, அத்தனை கஷ்டப்பட்டுமே ஒரு டைம் கூட நமக்காக யோசிக்காம இருந்திருக்குமே. ஏன்னா இந்த ஆத்தர் இவரை பத்தி மட்டும்தான் எழுதிட்டு இருந்திருக்காரு. இவர் என்ன ஃபேஸ் பண்ணாரு, இவரோட வியூ என்னன்னு. இத்தனை நாள் என் லைஃப்ல அவன் என்ன சொல்லிடுவான், இவன் என்ன சொல்லிடுவான், இவன் என்ன பண்ணிடுவான், அவன் என்ன பண்ணிடுவான்னு என்னை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் எனக்கு ஒரு லேர்னிங் இல்லை, எனக்கு ஒரு கைடன்ஸ் இல்லை, எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. என்னை சுத்தி இருக்கவன் சொன்னதும் எனக்கு புரியல, இல்லை நான் சுத்தி அவங்ககிட்ட கரெக்டா கேட்காம இருந்துட்டானா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இதை பத்தி புத்தகம் அப்படியே எனக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குது.
அப்புறம் ஒன்று கண்டுபிடிச்சேன், எபிசோட் 1ல சொன்ன மாதிரி நாலேஜ் மேட்டர்ஸ் த மோஸ்ட் அப்படின்னு. அடுத்தவனோட லேர்னிங்கும், அடுத்தவனோட அண்டர்ஸ்டாண்டிங், அடுத்தவனோட புரிதலும் நம்ம கூட ஜாயின் பண்ண போகும்போது ரெண்டும் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? அதுதான் நாலேஜ். புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். புத்தகம் நம்மளை ஹீல் பண்ணும், புத்தகம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும், புத்தகம் தெரிய வைக்கும், உனக்கான ஒளியை தரும், உனக்கான நிம்மதியை தரும், உனக்கான மோட்டிவேஷன் தரும், உனக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் தரும், இல்லை உனக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரலாம். என்ன வேணா சொல்லிட்டே போகலாம், அவ்வளோ இருக்கு புத்தகத்துக்குள்ள. படிங்க, உங்களையும் இன்ஸ்பயர் பண்ணும், உங்களை புரிஞ்சிக்க வைக்கும், உங்களை தெரிய வைக்கும், உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். டெய்லியும் ஒரு பேஜ், ஒரு ஸ்லைட், ஒரு பேராகிராஃப் போதும், படிங்க, நல்லா இருக்கும். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். கண்டிப்பாக சீக்கிரம் நிறைய பேர் பாட்காஸ்டோட வரேன்.